குர்ஆன் ஓதும் சப்தத்தை செய்யமடிக்கக்கூடியவர்கள். காரிகள் எல்லாம் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். எந்த அளவிற்கு அவர்கள் நீட்டுவார்கள் நீட்டிக்கொண்டு ஓதிக்கொண்டிருப்பார்கள். இது ஒரு புறம். சொர்க்கவாசிகள் சுப்ஹானல்லாஹ், அந்த சொர்க்கத்திற்குள்ளே போய்விட்டால் எப்படி ஒரு ஊருக்குள்ள ஒரு டவுன், அந்த டவுனுக்குள்ள எப்படி பல இடங்கள் இருக்கிறது, பல பேர்கள் பலவிதமான இடங்கள்ல பலவிதமான மாளிகைகள்ல அவங்க தங்குவாங்க. அப்ப சொர்க்கம் என்பதே இத்தனை சொர்க்கம் உண்டு என்று நாம் சொல்லியிருக்கிறோம். இத்தனை சொர்க்கம் உண்டு என்று சொன்ன நாம், சொர்க்கவாசிகள் சில கட்டத்தில் சில இடங்களில் சந்திக்குகின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியம், அவர்கள் உரையாடிக் கொள்வார்கள். எப்படி தெரியுமா? வரலாற்றில் ஒரு செய்தி சொல்லுவாங்க. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்த பிறகு அவரவர்கள் மாளிகையில் இருந்துட்டு அதுக்கு பிறகு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு கொண்டுட்டு எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கழிச்சு ஒரு இடத்துல சந்திக்கும் பொழுது சில இடங்களை சந்திப்பாங்க. சூக்குல் மாரிஃபா அது மாதிரி இடங்களை சந்திப்பாங்க. அப்படி சந்திக்கின்ற பொழுது அறிமுகமானவராக இருந்தால் இல்லை, உதாரணமாக உலகத்தில் அரஃபாவில் சந்தித்தாலும் கூட, ஹரம் ஷரீஃபை சந்தித்தாலும் கூட நமக்கு தெரிஞ்ச முகமாதிரி இருக்கும். அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும், ஐன அன்த, நீ எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பா. நீங்க யாரு, எந்த ஊரு, எந்த நாடு அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா உலகத்துல. அதுபோல சுவனத்தில் சுப்ஹானல்லாஹ், சுவனவாசிகள் சந்திக்கின்ற பொழுது ஒருவருக்கு சந்திச்ச பிறகு நமக்கு எந்த நாட்டுக்காரன்னு தெரியாது. அங்க ஒரே மொழி அரபி மொழி மட்டும்தான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சுவனவாசிகள் பேசக்கூடிய மொழி அரபி மொழி. அந்த அரபி மொழி எல்லோரும் பேசுவார்கள், சுவனவாசிகள் முழுக்க பேசுவார்கள். அப்படி சந்திச்ச உடனே சுப்ஹானல்லாஹ், ஒருத்தர் கேட்பாரு, யா ஃபுலான் ஐன அன்த, நீங்க எங்க இருக்கிறீங்க, எந்த இடத்துல தங்கி இருக்கீங்க, எந்த சுவனத்தில் இருக்கிறீங்க. இவர் ஒரு சுவனத்தில் இருப்பாரு, ஆனா இப்படி ஒரு இடத்துல சந்திக்குகின்ற பொழுது, சந்திப்பு ஏற்படுகின்ற பொழுது இவர்கிட்ட கேட்பாரு, எங்க இருக்கிறீங்க. அப்ப அவர் சொல்றாரு, மஸ்கனில் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்வார். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தருவாங்க. இன்னொருத்தர் கேட்பார், நீங்க எங்க இருக்கிறீங்க, நான் ஜன்னத்துல் மஅவால இருக்கிறேன்னு சொல்வார். நீங்க எங்க இருக்கிறீங்க, ஜன்னத்து அதில் இருக்கிறேன்னு சொல்வார். நீங்க எங்க இருக்கிறீங்க, தாருல் ஜலால்ல இருக்கிறேன்னு சொல்வார். நீங்க எங்க இருக்கிறீங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒருவர் மத்தியில் அவர்கள் உரையாடிக் கொள்வார்கள். ஜன்னத்துல் ஹுல்த் என்ற சொர்க்கத்தில் நான் இருக்கிறேன். அவர்கள் அலா இக்திலாஃபி தரஜாத்திஹிம், உலகத்தில் அவர்கள் செய்த அமலுக்கு உலகத்தில் அல்லாஹ் நன்மை பெற்ற அளவிற்குண்டான அவரவர்களுடைய அந்தஸ்திற்கு அவர்களுக்குண்டான சுவனத்தில் அவர்கள் இருப்பார்கள். இதுபோன்று உண்டான சந்திப்பு தெருக்களில், கடை தெருக்களில், சில இடங்களில் சுவனத்தில் சந்திக்கின்ற பொழுது இப்படியெல்லாம் பேசிக்கொள்வார்கள், இப்படியெல்லாம் கேட்டுக்கொள்வார்கள், இப்படியெல்லாம் தங்களுடைய இருக்கும் இருப்பிடத்தை அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். நான் ஃபிர்தௌஸ்ல இருக்கிறேன், ஜன்னத்துல் மஅவால இருக்கிறேன், ஜன்னத்துல் ஹுல்துல இருக்கிறேன், ஜன்னத்து அதின்ல இருக்கிறேன், தாருல் ஜலால்ல இருக்கிறேன். இப்படி என்று தங்களுக்கு உண்டான அந்தஸ்திற்கு ஒப்ப அவர்கள் இருக்கும் இடத்தை அறிமுகப்படுத்துவார்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். அருமையானவர்களே, இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு மத்தியில் யார் யார் எங்கெங்கெல்லாம் எப்பெல்லாம் சந்திப்பார்கள், யார் யார் எங்கெல்லாம் சந்திப்பார்கள். நவாதிர் அல் கல்யூபி என்ற கிதாபில் பதிவு செய்வாங்க. அபு முஹம்மது அல் ஹர்வி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இன்ன அஹ்லல் ஜன்னத்தி யதஸாவரூன ஃபீஹா, சுவனவாசிகள் சுவனத்தில் சந்திப்பார்கள். சுவனவாசிகள் சுவனத்தில் சந்திப்பார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? உள்ள வாப்பா போய் சந்திக்கும், வாப்பா பிள்ளைகளை போய் சந்திப்பாங்க. எப்படி ஊர்ல பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டாலோ அல்லது மகனை கட்டி கொடுத்துட்டாங்களோ அப்படி சந்திக்கிறோம் இல்லையா, சுப்ஹானல்லாஹ். அப்போ புள்ள வாப்பா போய் சந்திக்கும், பாப்பா பிள்ளைகளை போய் சந்திப்பாங்க. அதுபோல இன்னொரு நாள் சுப்ஹானல்லாஹ், மாணவர்கள் உலகத்தில் அல்லாஹ் ரசூலை பற்றி படித்து கொடுத்த ஆசிரியர்களை போய் மாணவர்கள் சந்திப்பார்கள். உலகத்தில் நல்ல மாணவர்களாக
அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டு உலகத்தில் கல்வி கற்று குர்ஆனை கற்று ஹதீஸை கற்று அப்படி உலகத்தில் வாழ்ந்தால் அப்படிப்பட்ட கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை போய் சந்திப்பார்கள். அதுபோல நபிமார்களை போய் உம்மத்தினர்கள் சந்திப்பார்கள். சில கட்டத்தில் நபிமார்கள் உம்மத்தை போய் சந்திப்பார்கள். இதுபோல யார் யார் என்னென்ன இடத்திலே போய் யார் யார் எந்தெந்த அந்தஸ்தில் இருக்கிறார்களோ அவர்களை போய் சந்திப்பார்கள் என்பதை அபு முஹம்மது அல் ஹர்வி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அருமையானவர்களே, உலகத்தில் நாம போய் சந்திக்கிறதையும் சுன்னத் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை சந்திப்பது, அதுக்காக நீ சந்திக்க சென்றால் அதற்குண்டான நன்மை உண்டு. எனவே உலகத்திலேயே ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் சந்திக்கின்ற பொழுது, உலகத்திலே ஒரு உறவினர் இன்னொரு உறவினர்களை சந்திக்கின்ற பொழுது எப்படி நன்மைகள் உண்டோ, எப்படி இந்த கலாச்சாரமும் இந்த பண்புகளும் உண்டோ உலகத்தில், அதுபோலத்தான் சுவனத்திலும் மாணவர்கள் ஆசிரியர்களை, ஆசிரியர்கள் மாணவர்களை, உம்மத்தினர்கள் நபிமார்களை, நபிமார்கள் உம்மத்தினர்களை, நபிமார்கள் சாலிஹீன்கள் இப்படி எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருவர்கள் சந்தித்துக் கொள்வார்கள் என்பதை பெருமக்கனான சாலிஹீன்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். எனவே அழகான சந்திப்புள்ள இடம்தான் சுவனம். சுவனமே ஒரு பாக்கியம். இப்படியெல்லாம் சுவனங்கள் இருக்க, பல சுவனத்திற்கு மேலால் ஒரு சுவனம். அந்த சுவனம் எங்க இருக்கிறது? அந்த சுவனம் எப்படிப்பட்டது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அது எப்படிப்பட்ட சுவனம்?